பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவருக்கு என் வாழ்த்துதல். 2025 ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு. ஏன்னு நினைக்கிறீங்களா? எல்லா நாளும் ஆசீர்வாதம் தானே. கர்த்தர் 2025 ஆண்டுல நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். உபாகமம் 11 அதிகாரம் 10 இப்படி சொல்லுகிறது, நீ சுதந்திரிக்கிற போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இதைத்தான் நான் இந்த ஆண்டுல நான் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப மனதுல ஏவப்பட்ட ஒரு வார்த்தை. கடந்த ஆண்டு வரை நம்ம நடந்து வந்திருக்கலாம். ஆனா இந்த புதிய ஆண்டுக்குள்ள போகிற நமக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, அப்பா நீ பழைய எகிப்துல இருந்த காலங்கள்ல நீ 2024 நிறைய காரியத்தை நீ சுயமாய் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு நீ செஞ்சிருக்கல. ஆனால் இந்த 2025 நீ போகும்போது நீ ரொம்ப வேதனையோடு செய்து காலங்களை கடத்தி கொண்டு வந்தாய் அல்லவா. நீ இந்த வருஷத்துல சுதந்திரிக்க போற காரியம் எல்லாம் கர்த்தரே அதை உனக்கு ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி? இவர்கள் கானான் தேசத்திற்கு வருவதற்கு முன்பாக அங்கே எகிப்துல மிகுந்த வேதனையோடு இருந்தாங்க. அவர்கள் தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டு வந்தாங்க. ஆனால் கானானுக்குள்ள வந்த உடனே ஆண்டவர் ஏற்கனவே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வைத்திருந்தார். அங்கே அவர்கள் ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். அங்கே கானானை போல அவர்கள் விதைத்த விதைகள் எல்லாம் அவர்கள் அங்கே செழிப்பு அதிகமாக இருந்தது. ஏனென்றால் அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம். எந்த ஒரு மனிதன் கர்த்தர் சொல்லப்பட்ட இடத்துக்கு வருகிறானோ, யாருடைய வாழ்க்கை கர்த்தருடைய சித்தத்திற்கு உட்பட்டு அந்த இடத்தை நோக்கி பயணிக்கிறதோ, அங்கே கானானின் ஆசீர்வாதத்தை காண முடியும். இந்த 2025 உங்க வாழ்க்கை மறுபடியும் கிறிஸ்து அழைத்த அந்த அழைப்பிற்குள்ளாய் வரட்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இடத்துக்கு நேராய் நீங்கள் வரும்போது ஆண்டவர் கானானின் ஆசீர்வாதத்தை தருவார். அப்போ அங்க என்ன நடக்குது? அந்த இடம் வரும்போது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை விசாரிக்கிற தேசம். இந்த 2025 தேவன் உங்களை விசாரிக்கிற இடத்திற்கு நீங்கள் வரப்போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நீங்க வழி மாறி போயிருப்பீங்கன்னா, ஒருவேளை தேவ சித்தத்துக்கு விட்டு நீங்க வேற வழியில போயிருப்பீங்கன்னா, இல்ல நீங்க வேதனையோடு கவலையோடு விசுவாசத்தை இழந்து நீங்க போயிருப்பீங்கன்னா, மறுபடி கர்த்தரிடத்துக்கு வாங்க, அவர் உங்களை விசாரிப்பார். அதுதான் உங்களுடைய கானான். அப்புறம் சொல்லுகிறது பாருங்க, இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் நம்புறேன், நான் நம்புறேன், இந்த சேனல்ல பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் நம்புங்க. 2025 முழுக்க கர்த்தர் அவருடைய கண்ணை என் மேல வைக்க போறார். ஏன்னா நான் எகிப்தை விட்டு வர போறேன். ஏன்னா நான் கானானுக்குள்ள வந்துட்டேன். என்னை ரட்சிக்கிற இடம், ரட்சிக்கப்பட்ட பூமிக்கு வந்துட்டேன். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்திற்கு வந்திருக்கிறேன். கர்த்தருடைய கண்கள் 2025 முழுவதும் நம் அனைவரோடு கூட இருக்க போகிறது. அவரே நம்மை விசாரிக்க போகிறார். அவரே நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் நம்மை உயர்த்த போகிறார். அப்ப நாம் அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணுவார். 13ஆம் வசனமும் 14ஆம் வசனத்தை பாருங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? என்னை ஆண்டவர் விசாரிக்க விரும்புறாரு. நான் அந்த இடத்துக்கு வரும்போது என்னை விசாரிக்கிறாரு. நான் என்ன செய்யணும்? அவரிடத்துல முழுசுமா அன்பு கூறுங்க. உலகத்தை மேல நம்பிக்கையை விட்டுருங்க. கர்த்தர் மேல அன்பு கூறுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இதை விட வேற எதுவும் ஆண்டவர் மட்டும் எதிர்பார்க்கல. இதை நாம செய்வோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது உறுதி. 2025 உங்களை விசாரிப்பார். ஒருவேளை ஐயா போன வருஷங்களை சரியா யாரும் விசாரிக்கல, அப்போ உங்களை நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க அன்பு குறைஞ்சிருந்திருக்கலாம். அன்பு கூட்டுங்க. நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு பயணத்தில் வந்தாங்கல்ல, ஆரம்பத்துல இருந்தே அவங்க சண்டை போட்டாங்க. இங்க செங்கடல் கிட்ட வந்தோடனே முறுமுறுத்தாங்க. மாறா கிட்ட வந்தோடனே தண்ணி கேட்டு முறுமுறுத்தாங்க. அதுக்கப்புறம்
காடை வேணும், அசைவ உணவு வேணும் முறுமுறுத்தாங்க. மறுபடியும் தண்ணி கேட்டு முறுமுறுத்தாங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் அவிசுவாசத்தோடு முறுமுறுத்து வந்தாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னைக்கே யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? முறுமுறுத்தாங்கல்ல, ஏன் ஆண்டவர் அவங்களை விட்டுட்டு போல? எப்பா நீ முறுமுறுக்கிறப்பா, அவனுக்கு நான் தேவையில்லை, மேக சமம் வராது, அக்னி சமம் வராதுன்னு போயிருக்கலாம்ல, ஏன் போகல? ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படிதான் தெரிஞ்சிருக்கிறார். நம்ம எத்தனை தடவை முறுமுறுத்திருக்கிறோம், எத்தனை தடவை அவிசுவாசம் பேசியிருக்கிறோம், எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த இடத்தை வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு காரணம் யாரு? நம் தேவன். அப்ப நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா ஆண்டவர் பொறுத்து கொண்டு இருப்பார். ஏன் அப்படி நம்மளை அவங்களை விட்டு போகல தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான், வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர். மோசைகிட்ட ஒண்ணு கேட்டாரு, எப்பா இனிமே நான் இந்த ஜனத்தை நான் கூட்டு வர முடியாது, நீ கூட்டிட்டு போன்னு சொல்லும் போது மோசை ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, நீங்க வரலன்னா நான் வரவே மாட்டேன்னு சொன்னார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால அவங்க முழு அந்த 40 ஆண்டுகளும் கூட வந்தார், கானான்ல கொண்டு சேர்த்தார். நம்மளையும் அப்படிதான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாருல்ல, அவங்க வாக்கு தத்தங்களை அவரை மாத்தவே மாட்டாருங்க. நம்ம அவருக்கு ரொம்ப முக்கியமானவங்க, நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு. அதனாலதான் அவர் பாதியில விட்டுட்டு போகல. நம்மகிட்ட அவர் ஒன்னே ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாரு? நீ கானானுக்கு வந்துட்ட மகளே, என் வார்த்தைக்கு இனிமையாவது நல்ல கீழ்ப்படி. இதுவரைக்கும் நீங்க கீழ்ப்படியலன்னு சொல்ல வரல, முழுசா கீழ்ப்படிவோம், முழுமையா அன்பு கூறுவோம், தேவனுக்கு முழுமையை நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம விசாரிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 2025 கர்த்தர் உங்களே என்னை நம்ம பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருடைய இடத்தை விசாரித்து நேரடியா அவர் நம்மளை பார்த்து விசாரிக்கிறே இருக்க போறார். இது கவலையே கிடையாது. சந்தோஷமா நம்ம அவரை ஆராதிப்போம், நம்ம பரிசுத்தமா இருப்போம், தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். God bless you. 2025 கர்த்தருடைய பார்வையினாலே விசாரிக்கப்படுகிற ஆண்டு. God bless you.